ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஃப்ரைடே நைட் ரொட்டீன் ஆஃப்டர் ஆஃபீஸ். என்னோடய நைட் ரொட்டீன், சிம்பிள் நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. அன்றைக்கி லாண்ட்ரி போட வேண்டியது இருந்தது. நான் நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங் போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் வாஷிங் மிஷினும் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ பின்ட்டுவும் ஸ்கூல்லேருந்து வந்ததுனால அவளோட யூனிஃபார்மை சேர்த்து நான் அன்றைக்கி மிஷின் ஆன் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி நைட்டு எனக்கு லாண்ட்ரி ஒர்க்கு அடிஷ்னலாக இருந்தது. நெக்ஸ்ட்டு டின்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்ட்டோட லஞ்ச் பாக்ஸில் இருந்தது வாஷ் பண்ணுறதுக்கு. சரி, அதெல்லாம் குவிக்காக வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி அதை நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அன்றைக்கி ஈவினிங் விளக்கும் ஏற்றியாச்சு. எனக்கு ஃப்ரெஷ் பூ கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் பூ இல்லாமல் தான் சாமி கும்பிட வேண்டியதாகிடுச்சு. அண்ட் த்ரோட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகலை. இன்னும் லைட்டாக சோர் த்ரோட் இருக்குது. சரி, ஒரு தூதுவளை சூப்பு என்கிட்ட இருந்தது, அந்த பவுடர் இருந்தது. சரி, அதை குடிக்கலான்னு சொல்லி எனக்கு மட்டும் அந்த தூதுவளை சூப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸி தான் இந்த சூப். ஜஸ்ட்டு பாயில் வாட்டரில் ஒரு 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்குன்னா 1 டீஸ்பூன் அந்த பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துட்டோன்னா ரெடி, அந்த சூப் ரெடி. ஸோ அவ்வளோதான், ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்க வேண்டியது தான். அந்த சோர் த்ரோட்டுக்கு இந்த சூப் ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் ஹாட்டாக பார்த்திங்கன்னா குடிக்கும் போது அந்த த்ரோட்டுக்கு நல்லாவே இருந்தது. உங்களுக்கு சோர் த்ரோட் இல்லை தொண்டை ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அதை அப்படியே குடிச்சிட்டே பார்த்தீங்கன்னா ரமணி வெர்சஸ் ரமணி பார்ட் 2 நீங்கள் அந்த சீரீஸ் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீரீஸ். ரொம்ப காமெடியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதை இந்த சீரீஸ் பார்த்தது இல்லைன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்கலாம். யூடியூப்பில் இருக்குது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ சூப்பெல்லாம் குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நைட்டு ஈவினிங் சாதனாவை முடிச்சுட்டு அப்படியே நைட் டின்னர் சாப்பிட்றலான்னு சொல்லி தோசை சுட்டுட்ருக்கேன். ஸோ நான் அந்த ஒயிட் ரைஸ் இல்லாமல் அரைச்ச அந்த தோசை மாவில் தான் தோசை சுட்டுட்ருக்கேன். அண்ட் அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பிரண்டை தொக்கு வச்சு தான் சாப்பிட்டோம் அன்றைக்கி. அண்ட் இந்த தோசைக்கல்லை பார்த்திங்கன்னா நான் மொறுமொறுன்னு சுட்டு அந்த தோசைக்கல்லை பழக்கலை. ஸோ நான் மொறுமொறுன்னு சுட ட்ரை பண்ணால் அந்த தோசை எனக்கு இந்த தோசைக்கல்லில் வரவே வராது. ஸோ ஒரு 2 தோசை அப்படி சொல்லலான்னு ட்ரை பண்ணால் அப்படியே பிச்சு தான் வந்தது. சரி, நார்மலாக ஊத்தப்பம் மாதிரி சுட்டுலான்னு சொல்லி ஊத்தப்பம் மாதிரி சுட்டுட்டேன். ஸோ இப்போ பார்க்குறீங்களா, அப்போ ஒரு தோசை பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சு வந்துட்டு இருந்தது. ஸோ ஏன்னா அந்த தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் சுட்டது கிடையாது. நார்மலாக நான் கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி தான் சுட்டு அந்த தோசைக்கல்லை பழக்கி வச்சுருக்கேன். பிரண்டை தொக்கோட அந்த தோசை பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. பிரண்டை தொக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியே டின்னர் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு பெண்டிங் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இந்த 2 ஆயில் கேன் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. 2 ஆயிலும் காலி ஆயிடுச்சு. ஸோ ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் கேனை நல்லா வாஷ் பண்ணிட்டு ரீஃபில் பண்ணிடலான்னு சொல்லி நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ்வலி ஆயில் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈச் அண்ட் எவ்ரி டைம் அதை வாஷ் பண்ணிட்டு தான் நான் ரீஃபில் பண்ணுவேன். அப்படியே நான் ரீஃபில் பண்ண மாட்டேன். ஸோ அது 1 வீக்கில் காலியானாலும் சரி, இல்லை 1 மந்தில் காலியானாலும் சரி அதை நான் வாஷ் பண்ணிட்டு தான் அந்த ஆயில் பாட்டிலை ரீஃபில் பண்ணுவேன்.
ஸோ ஒரு வேலையாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலி எனக்கு வாஷிங் மிஷின் முடிஞ்சிருச்சு. வாஷிங் மிஷினில் இருக்கிற க்ளோத்ஸ் எல்லாமே காய வச்சிடணும். ஸோ அப்படியே காய வச்சிடலான்னு சொல்லி அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்பாடான்னு இருக்க ஒவ்வொரு வேலையும் முடித்து எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ அன்றைக்கி நைட்டு நான் பிளான் பண்ண ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அப்படியே ஆஃப் டு பெட் தான். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு மந்திரம் எழுதுவேன். அதை எழுதி முடிச்சுட்டு தான் அப்படியே தூங்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மந்திரம் என்னன்றது நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனையும் முடிச்சுட்டு அந்த மந்திரம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். நான் அட்லீஸ்ட் ஒரு பேஜாவது முடிக்க ட்ரை பண்ணுவேன் எவ்ரிடே. மினிமம் 1 பேஜ், நான் மேக்ஸிமம் எவ்வளோ பேஜ் வேணாலும் டைம் இருந்தால் எழுதுவேன். ஸோ அன்றைக்கி ஒரு பேஜ் தான் எழுத முடிஞ்சுது. ஸோ ஒரு பேஜ் எழுதி முடிச்சுட்டு அப்படியே ஆஃப் டு பெட் தான். ஸோ இதெல்லாம் முன்னாடி எழுதுனது ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த ப்ராக்டிஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். See you all in the next episode. Take care. Bye bye. Good night.